அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்நெட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்ம காணொளி சேனல்ல இன்றைக்கு நம்ம எலக்ட்ரானியல் சாதனங்கள் நம்மளுடைய நீட் சிலபஸ்ல 19வது அலகுல இருந்து ஒரு கேள்வி நம்ம பார்க்க போறோம். ஓரளவுக்கு எளிமையான கேள்வி தான், ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். சரியா? கொடுக்கப்பட்ட லாஜிக் சர்க்கியூட் சுற்றுக்கான உண்மை அட்டவணை. ஒரு லாஜிக் சர்க்கியூட், ஆங்கிலத்துல லாஜிக் சர்க்கியூட்னு சொல்லலாம், தமிழ்ல லாஜிக் சுற்றுன்னு சொல்லலாம். இதுதான் கொடுக்கப்பட்ட சுற்று. இந்த சர்க்கியூட்டுக்கான உண்மை அட்டவணை எது? 4 அட்டவணைகள் கொடுத்திருக்காங்க. 1 2 3 4. எல்லாத்துலயுமே என்ன சார் இருக்கும்? ஒரு லாஜிக் கேட்டுக்கு உண்டான அட்டவணை 2 உள்ளீடுகள் கொடுத்தா ஏபின்னு கொடுப்போம். ஒய் என்ற வெளியீடு என்ன கிடைக்கும்? அது 0 0 1 0 1 1 1 0 1 1 1 0 இப்படி வரிசையா 4 விதமா கொடுத்திருக்காங்க. எது சரியானது அப்படிங்கிறது பார்க்கலாமா? இதே இந்த லாஜிக் சுற்று இருக்கு இல்லையா, இதை இன்னும் கொஞ்சம் தெளிவான முறையில் நம்ம வளர்ந்து சொன்னா, இது ஒரு நாட் கேட். அப்ப கீழே இருக்குது, இதுவும் ஒரு நாட் கேட். இந்த ரெண்டையும் சேர்ந்து இந்த 2 வெளியீடை எடுத்து கொடுக்கிறோம், ஒரு நார் கேட்டுக்கு கொடுக்கிறோம். நமக்கு தெரியும் நாட் கேட்னா என்ன கொடுக்கும், நாட் கேட்னா என்ன கொடுக்கும், அதான் நமக்கு தெரியும். இப்ப ஏ என்ற உள்ளீடு கொடுத்தோம்னா அங்க வெளியீடு என்ன கிடைக்கும்? ஏ பார். இந்த ஏ பார ஏ நிரப்பி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஏ புரட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரி இல்லைங்களா? சரி. சோ அந்த அடிப்படையில ஏ கொடுத்தா அது ஏ பாராக கிடைக்கும். இதுக்கு மேல கோடு போடுவாங்க. மேல கோடு போடுறதுக்கு பதிலாக நான் ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்டுக்காக இந்த கோடு நம்ம போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் ஈஸியா இருக்காது, போடுறதுக்கு ஈஸியா இருக்கு. அவ்வளவுதான். உங்களுக்கு கேள்வித்தாள்ல பாரே போட்டு கூட கொடுக்கலாம், பார் மேல் கோடு போட்டு கொடுக்கலாம். சரி. அதே மாதிரி பி பி பார் அப்படிங்கிறது ஒரு டேஷ் போட்டுக்குமே, அதுக்கு பேர் பி பார், இது பேர் ஏ பார். சரியா? ஏ புரட்டி ஏ நிரப்பி, பி புரட்டி பி நிரப்பி. சரியா? இந்த நாட் கேட்டுக்குள்ள, இப்ப நாட் கேட்டுக்குள்ள கொடுக்கும்போது ஏபியை கொடுத்தா என்ன கிடைக்கும்? ஏ பிளஸ் பி ஹோல் பார் கிடைக்கும். ஆனா நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? ஏ டேஷ் பி டேஷ் கொடுத்திருக்கோம். அப்ப ஏ டேஷ் பிளஸ் பி டேஷ் ஹோல் பார், ஏ பார் பிளஸ் பி பார் ஹோல் பார் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி சார், இதை வச்சுட்டு எப்படி உண்மை அட்டவணை போடுறது? இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்குன்னு சொன்னா இதை வச்சே கூட போடலாம். பட் இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்குன்னு சொன்னா நம்ம இந்த டி மார்கன் தியரம்னு ஒண்ணு படிச்சிருக்கோம். டி மார்கன் தேற்றத்தின்படி என்ன சொல்லுது? a plus b the whole bar is equal to a bar dot b bar. சரியா? நான் சொன்னேன் இந்த டேஷ்ங்கிறது பாரை குறிக்கிறது, புரட்டி நிரப்பி குறிக்கிறது. சரியா? ஆனா இங்க நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? a plus b the whole bar. இந்த சுற்றின்படி ஏக்கு மேல இங்க a bar கொடுக்கணும், b க்கு மேல b bar கொடுக்கணும். அப்போ a bar plus b bar இங்க இருக்கிற whole bar is equal to a bar the whole bar. இந்த a bar தான் இல்லையா? இது a bar தான், அதுக்கு மேல இன்னொரு பார் இருக்கும். So a bar the whole bar dot b bar the whole bar. சரியா? a bar போட்டு இன்னொரு தடவை பார் போட்டு என்ன சார் ஆகும்? ஒரு தடவை போட்டு திருப்பியும் போட்டுட்டா மல்லாக்க ஒரு நாள் கிடக்காரு, ஒரு தடவை போட்டுட்டா குப்பிட விடுவாரு, இன்னொரு தடவை போட்டுனா திருப்பி மல்லாக்க வந்துடும் இல்லையா? சொன்ன மாதிரி அது ஏ தான். அதே மாதிரி பி பார் ஹோல் பார், அப்ப அது பி தான். அப்ப ஏ டாட் பி. இப்ப ஏ டாட் பிங்கிறது என்னது சார்? நம்ம முதல்ல அந்த கேட் தான் படிச்சிருக்கோம், அண்ட் கேட் இல்லையா? அண்ட் கேட், ஆட் கேட், நாட் கேட், நாட் கேட் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். சோ ஏ டாட் பி. அப்ப அண்ட் கேட்டுக்கு உண்டான உண்மை அட்டவணை அங்க கொடுத்திருக்காங்களா சார்? கொடுத்திருக்காங்க. 3வது ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் கேட்டுக்கு என்ன சார்? 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1. சரியா? அந்த அடிப்படையில நமக்கு கொடுக்கப்பட்ட 3வது தெரிவு, 3வது ஆப்ஷன், 3வது விடை அண்ட் கேட் என்ற ஆப்ஷன் சரியான விடை. அதற்கான உண்மை அட்டவணை சரியான விடை. சரியா? நம்ம அடுத்த காணொலியில இதே எலக்ட்ரானியல் சாதனங்கள் அப்படிங்கிற 19வது அலகுல இருந்து வேறு ஒரு கேள்வி நாம் பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.